தமிழக மக்களுக்கு ஆன்மீகத்தையும், அரசியலையும் பிரிச்சு பார்க்க தெரியும். பகுத்தறிவுக்கும், பக்திக்கும் உள்ள வித்தியாசமும் தெரியும். இந்த காணொளி கொஞ்சம் பழைய காணொளியா இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல இந்த சங்கி கூட்டம் ஒரு பெரிய கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணி, அது முடியாம போனத, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களின் மதத்தை பற்றிய புரிதலுக்கும், மத நல்லிணக்கத்துக்கும் இந்த காணொளி ஒரு சான்றிதழ். ரொம்ப தெளிவா இந்த தம்பி ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியிற வகையில தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறார். பாருங்க. சரி, நான் நிறைய வாட்டி மாலை போட்டிருக்கேன். ஒரு 6, 7 டைம்ஸ் போயிருக்கேன் நானு. கடவுள் இருக்கு இல்ல அந்த டாபிக்குள்ள நான் போக மாட்டேன். எனக்கு கடவுள் வேணுமா இல்லையா அப்படின்னா எனக்கு தேவைப்படுது. ஏன்னா கடவுள் இல்லை அப்படி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியும் தைரியமும் தேவைப்படுது. அது எனக்கு இன்னும் ஃபுல்லாக அந்த ஜோனுக்குள்ளே நான் போகல. அவ்வளோ தைரியமும் கிளாரிட்டியும் எனக்கு வரல. ஸோ என்னுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்னுடைய சிக்கல்கள்லேருந்து என்னை மூவ் ஆன் பண்ணிக்கிறதுக்கு கடவுள் தேவையாக இருக்கார் எனக்கு. ஸோ எனக்கு அதனால் நான் கடவுளை கும்புறதன் வழியாக மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணவோ, கடவுளை வச்சு நான் ஒரு அதிகாரத்தை அடையவோ, அல்லது கடவுளை வச்சு ஒருத்தரை வெறுக்கவோ அல்லது பிரிக்கவோ ட்ரை பண்ணும்போது தான் கடவுள் பிரச்சனையாக மாறுறாருல்ல. ஸோ எனக்கு கடவுள் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு எக்ஸுக்கு ஒரு ரோல் இருக்கும்ல. நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் போட்டு சால்வ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி எனக்கு